இந்த அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட 1 ராஜாக்கள் புத்தகம் 21வது அதிகாரம் 29வது வசனம். ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினாலே நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டில் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். ஆம் தேவஜனமே, நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆகாப் குடும்பத்தின் மீது கர்த்தர் ஒரு பெரிய சாபத்தை வைக்கிறார். சுவரில் நீர் விடும் நாய் கூட உனக்கு இருக்காது என்று சொல்லி இதோ எலியா தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு பெரிய சாபத்தை கூறின கர்த்தர், அதே ஆகாப் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தும் பொழுது அதே தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்லுகிறார், எலியா தன்னை தாழ்த்தினதை கண்டாயா என்று சொல்லி. ஆம் தேவ ஜனமே, நம்முடைய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இருதயத்தில் தாழ்மை, மன தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? ஒரு பெரிய சாபம், இதோ ஒருவனை கொலை செய்து ஒருவனுடைய திராட்சை தோட்டத்தை சுதந்திரித்து எடுத்துக்கொண்ட மனைவியும் கணவனையும் கர்த்தர் சபிக்கிறார். ஆனால் அதே கர்த்தர் அவர்கள் தாழ்த்தும் பொழுது அவர்களை ஆசீர்வதித்து, உன்னோட வாழ்நாள்ல இந்த பிரச்சனை நடக்காதுப்பா, உன்னுடைய பிள்ளையுடைய நாட்கள்ல இது நடக்கும்னு சொல்றத பாருங்க. ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் ஆராய வேண்டிய ஒரு காரியம், தேவ சமூகத்திலே மனத்தாழ்மையாய் உங்களை தாழ்த்துங்கள். கரங்களை உயர்த்தி ஆயக்காரனை போல ஒவ்வொரு நாள் இரவும், அப்பா உங்களுக்கு விரோதமாக நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னியுங்கள், பேசியிருந்தால், பார்த்திருந்தால், நடக்கையிலே செய்திருந்தால், இருதயத்தில் நினைத்திருந்தால் என்னை மன்னிங்கன்னு சொல்லி அப்பாவோடு உறவாக இருக்கும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் அழைக்கிறார். பாருங்கள், அவன் நாட்களில் அல்ல, அவன் மகன் நாட்களில் இந்த சாபம் பலிக்கும் என்று சொல்லுகிறார். ஆம் தேவ ஜனமே, பெற்றோராகிய நாம் பிள்ளைகளுக்கு தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறதை குறித்து நாம் சொல்லிக் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆடம்பரமாக உடை அணிந்து ஆடம்பரமாக சினிமாவுக்கு செல்வது போல ஒரு தேவாலயத்திற்கு செல்லாதபடிக்கு தேவ சமூகத்திலே எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் நீங்கள் என்று சொல்லிக் கொடுங்கள். ஆகாப் தன்னை தாழ்த்தினதால் சாபத்தை எடுத்து போட்ட தேவனாகிய கர்த்தர் அதே சாபத்தை மகனுடைய வாழ்க்கையிலே பலிக்க வைக்கிறார். நாமும் தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் முதலாவது கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்து என்று சொல்லி பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். நிச்சயம் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக அப்பா, ஆகாப் மேலே எவ்வளவு பெரிய ஒரு சாபத்தை கூறினாலும் அதே ஊழியக்காரனை வைத்து அவனை ஆசீர்வதித்த தேவனாகிய கர்த்தாவே, அவனுடைய மன தாழ்மையை கண்டு அவனை ஆசீர்வதித்தவரே, எங்களையும் ஆண்டவரே அப்பா நாங்கள் தாழ்த்துகிறோம். அப்பா, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம். அநேக வேளையில வெறுப்பு கசப்பினால் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஏன் என்ற கேள்வியோடு இருக்கிறோம் அப்பா. இல்லை ஆண்டவரே, எல்லாம் உமக்கு தெரியும் என்று சொல்லி எங்களுடைய இரு கரங்களை உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தி வணங்கி இந்த நாளை தொடங்குகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.